இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் மறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு ரிசர்ச் பண்ணா, இறந்து போற ஒரு நிலைமையில இருக்க ஒரு வயசானோட உடம்ப மேக்னெட் ரூம்லக்குள்ள வச்சு அந்த ரூம்ல இருந்து ஒரு சின்ன காத்து கூட வெளியே போக முடியாது. இவங்களோட நோக்கம் கடவுள் இருக்காரா, உண்மையில இருக்காரான்றதான் நிரூபிக்கிறதா அவங்களோட நோக்கம். அப்ப அதுல ஒரு ஓல்டு மேனோட ஆவி மட்டும் தெரியுது, மத்த யாருக்குமே தெரியல. அந்த ஓல்டு மேனோட ஆவி வெளியே போக ட்ரை பண்ணுது, ஆனா அவரால் வெளியே போக முடியல. அந்த ஆவி ரொம்ப பயப்படுது. அந்த பொண்ணு பாக்குறதையும் அவர் கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஆவி தப்பிக்க இவட்ட ஹெல்ப் கேக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு அந்த ஆவி பயந்து ஒரு ரூம்குள்ள ஒரு சைடுல வந்து நிக்குது. டீம்ல இருக்க எல்லாரும் அந்த மானிட்டரை செக் பண்றாங்க. அந்த மேக்னெட் ரூம்குள்ள ஏதோ ஒரு அன்னோன் ஃபோர்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. உடனே இவர் இருந்துகிட்டு மெயின் பவர் வந்து ஆஃப் பண்ணிடுறா அந்த ஆவியை காப்பாத்துறதுக்கு. ஆஃப் பண்ணவும் அந்த வயசானவரோட உடம்புல வந்து ஒரு லைட் அடிக்குது. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே மேல வந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப பவர் ஆன் பண்ணா அவங்க எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. அன்னோன் ஃபோர்ஸ் எல்லாம் உள்ள வந்துருச்சு. இவங்க எல்லாரும் அந்த மானிட்டர்ல பார்க்கும்போது ஏதோ அன்னோன் ஃபோர்ஸ் உள்ளக்க வந்துருச்சு, அது மட்டும் தெரியுது. இவங்க எல்லாருமே அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது அந்த பொண்ணு உள்ளக்க எந்த ஃபியூச்சர்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லி இவ சொல்லிடுறா.